ஹாய் கைஸ். இந்த பொங்கல் கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்தது வணங்கன் படத்துக்கு தான். இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் கம்மியாக கொடுத்ததுனால டிக்கெட் கிடைக்காம போயிடுச்சு. அதனால இதுக்கு பதிலாக கேம் சேஞ்சர் படம் போகிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி போயிட்டேன். அந்த படத்தோட ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்க. இப்போ அவங்க வணங்கன் ரிவ்யூக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னா, இது ஒன்றும் புதுசான வித்தியாசமான கதைலாம் கிடையாது. படத்துல 3 ரேபிஸ்ட் இருக்காங்க. அவங்கள எப்படி ஹீரோ தண்டிக்கிறாருன்னு இந்த படத்தோட கதை. இப்போ அவங்க பாசிட்டிவ் பாயிண்டை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னா, பொதுவாக பாலா படங்கள் எந்த மாதிரி டோன்ல இருக்குமோ அதில் கொஞ்சம் கூட குறையாம படத்தோட ஃபயர் அண்ட் எஃபெக்ட் அப்படியே இந்த படத்துலையும் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காரு. பாலா படங்கள்னாலே எந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கும், எந்த மாதிரியான எண்டிங் இருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். கொஞ்சம் கூட ஸ்கிரிப்டை மாற்றாம எந்த மாதிரியான ரேட்டிங் அவர் எழுதுவாரோ இந்த காலகட்டத்துக்கும் அதே மாதிரியான ரேட்டிங் வச்சு நம்மளை கடைசி வரைக்கும் என்கேஜ் பண்ணி விட்டுருக்காரு. படம் ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் ஓடுது. முடிஞ்ச அளவுக்கு ஷோ ஸ்கிரீன் பிளேலேயே போர் அடிக்காம இந்த படத்துல கொண்டு போயிருந்தாரு பாலா. இந்த படத்துல வர ஒரு கேரக்டருமே மனசுல நிக்கிற மாதிரி தான் எழுதியிருந்தாரு. குறிப்பா மிஸ்கின் சாரா இருக்கட்டும், சமுத்திரகனி சாரா இருக்கட்டும், அதே மாதிரி ஹீரோனோட ஆக்டிங், ஹீரோட தங்கச்சி ஆக்டிங், எல்லா கேரக்டரும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த படத்துல வேற ஒரு ஆக்டர்ஸ் தான் கேஸ்ட் ஆயிருந்தாங்க. சில காரணத்தால அவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க இந்த படத்தை. அவங்க நடிச்சிருந்தா இந்த அளவுக்கு வந்துருக்குமோ தெரியல. ஆனா அருண் விஜய் இந்த கேரக்டர் நடிச்சதுனால கண்டிப்பா ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஏன்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில. இந்த படம் மூலமா ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குங்கிறது நம்புறேன். அடுத்தது இந்த படத்தோட ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா, அவங்க நியூ ஃபேஸ் தான். இருந்தாலும் அவங்களுக்கு புதுக்கப்பட்ட ரோல் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அருண் விஜயோட தங்கச்சி நடிச்சிருந்தாங்க. அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த கேரக்டர்ல. மற்றபடி பாலா படங்கள்ல எல்லாம் ஆக்டிங்கை குறை சொல்லவே முடியாது. அவர் படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்லாம் சரியா நடிக்கலாம், அவர் என்ன பண்ணுவாருங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதானே டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி, செட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நேச்சுரலாகவே இருந்தது எல்லாம். ஃபைட் சீனா ரொம்ப எதார்த்தமாக நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜி பிரகாஷ் குமார் தான் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் அவர் பார்த்துக்கிட்டாரு. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் சாம் சிஎஸ் தான் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் இல்லைன்னா படமே கிடையாதுங்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. மற்றபடி இந்த படத்தில் நெகட்டிவ் சொல்லிக்கிறது எதுவுமே கிடையாது, பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் 18+ ஆடியன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். அது கீழே தான் பார்க்க முடியாது. அப்படி 18+ஆகவே இருந்தாலும் கண்டிப்பாக டிஸ்டர்பிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மைண்ட் லெவலில் மெச்சூரான ஆடியன்ஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகே கைஸ், நீங்கள் இந்த வணங்கன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.